காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நாளை புயல் உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே புயல் உருவாகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்கலாம். வேதவள்ளி, விரிவான விவரம். முன்னதாக 27ஆம் தேதி காலை வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடையும், மோன்தா புயலாக வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்று மாலையே அது புயலாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய நிலைமையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில 790 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. ஆந்திராவோட விசாகப்பட்டினத்திலிருந்து 850 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில தற்போது நிலை கொண்டிருக்கு. வரக்கூடிய நேரத்துல இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து 24 மணி நேரத்திற்குள்ளாக புயலாக வலுவடையும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்த நிலையில வானிலை ஆய்வு மையம் புயல் சார்ந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில பார்க்கும்போது இன்று மாலையே புயலாக வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இன்று மாலை புயலாக வலுவடைகிறது என்றால் அது தொடர்பான அறிவிப்பு இரவுக்குள்ளாக வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்னதாக நாளை காலை வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் கணிக்கப்பட்டிருந்தது. இந்த புயலை பொறுத்த மட்டும் இது ஆந்திராவில் தான் கரையை கடக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காக்கிநாடாவுக்கு அருகே இது கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனால் தமிழகத்திற்கு என்ன என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. வேதவள்ளி, நீங்க இணைப்பேருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், முன்கூட்டியே உருவாகதாக புயல் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? காற்றின் வேகம் அதிகமாக இருக்குமா? எந்தெந்த இடங்கள்ல மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்? குறிப்பா நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. அடுத்து வரக்கூடிய 6 முதல் 8 மணி நேரத்திற்குள்ளாக இது புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. இது புயலாக முன்னதாகவே மாறினாலும் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காக்கிநாடா அருகே 28ஆம் தேதி இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசையில் ஆந்திரா நோக்கி சென்றாலும் இந்த புயலின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தான் அதன் தாக்கம், அதாவது மேக குவியல்கள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா குறிப்பா தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமா இருக்கும். குறிப்பா அதீத கனமழை வரைக்கும் நமக்கு ஓங்கோல் முதல் நெல்லூர் வரையிலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். இப்ப தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல பரவலா கனமழைக்கும், ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல பரவலா கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த புயல் காக்கிநாடா நோக்கி சென்றாலும் தெற்கு ஆந்திராவில் மழை பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. அதே போல புயல் கரையை கடப்பதற்கு முன்னதாக மேற்கத்திய இடையூறுனால பாதிக்கப்படும் என்பதனால காற்று பாதிப்பை எந்த பகுதிக்கும் ஏற்படுத்தாது. ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், இது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக நாளைதான் அது உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. இப்போ முன்கூட்டியே உருவாகி இருக்கு. அது கரையை நெருங்கக்கூடிய அந்த வேகம் என்பது அதிகரிச்சிருக்கிறா? அப்போ அதாவது புயல் வலுவடைவதில் சற்று முன்னதாகவே வலுவடைந்தாலும் அது நகர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு 5 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நகர்ந்துட்டு இருக்கு. இப்படி நகரும் போது அக்டோபர் 28ஆம் தேதி இரவு நேரத்துல தான் அது கடற்கரையில் இருந்து நிலப்பகுதியை அடையும் என எதிர்பார்க்கப்படுது. இருந்த போதிலும் நமக்கு இதன் காரணமா மழைப்பொழிவு தொடங்குவதில் சற்று முன்னதாகவே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா நாளை காலை அல்லது முற்பகல் நேரத்திலேயே விட்டு நமக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த புயலுடைய எதிரொலியா தான் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளைக்கு மஞ்சள் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ மழையோட தீவிரம் அதிகமாக எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த மஞ்சள் எச்சரிக்கைங்கிறது ஆரஞ்சு எச்சரிக்கை வரைக்கும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குறிப்பா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அங்க அதீத கனமழை பதிவாகும் போது நமக்கு பரவலா கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இது சென்னைக்கு அருகே இந்த புயல் பிறகுதான் வடக்கு வடமேற்கு திசையில் ஆந்திரா நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமா சென்னையை பொறுத்தளவுக்கு மழை வாய்ப்பு என்பது விலகவில்லை. அதே சமயத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழை வாய்ப்பும் நமக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் புயலில் இருந்து மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது இதனும் இதுக்காக கொடுக்கப்படுமா? ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க, மீனவர் காற்றின் வேகம் அதிகமா இருப்பதால நீங்க கரை திரும்பணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்று மாலையே இப்போ காற்றின் வேகம் அது மாதிரி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நமக்கு ஆழ்கடல்ல புயல் சின்னம் இருக்கும் போது ஆழ்கடல்ல சூறை காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டு இருக்கும். இந்த தரை காற்றின் வேகம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பா வட தமிழகத்துல நாளை முற்பகல் முதல் படிப்படியா அதிகரிக்கும். ஒரு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல நாளை காலை முதல் தரைக்காற்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். இந்த சமயத்துல மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பணும்.
அதே போல இந்த வார விடுமுறை நாட்கள்ல இன்றைய தினம் பார்த்தோம்னா நமக்கு பீச்சுக்கு அதிகப்படியா மக்கள் போவாங்க. அவர்கள் கடல்ல சற்று எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா கடல் சீற்றம் அவ்வப்போது காணப்படும் என்பதனால கடற்கரை ஓர பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ஹேமச்சந்தர். வேதவள்ளி, உங்களுக்கும் நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.